பிக் பட்டர்ஃப்ளை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேகி பணியாரம் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே லெஸ் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பார்க்க போகிறோம் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் 1 கப் தோசை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் மேகி எடுத்திருக்கேன், 1/2 கப் ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சோடா வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், பேக்கிங் சோடா, சால்ட் வந்து டு டேஸ்ட், பெப்பர் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். இப்போது இந்த தோசை மாவில் வந்து நம்ம வந்து இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்னே சொல்லலாம். குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பணியார பேனில் கொஞ்சம் ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் நீங்கள் வந்து என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். கோகோனட் ஆயில் கொஞ்சம் சூடானதும் ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு நான் வந்து இதில் கொஞ்சம் நம்மளோட அந்த தோசை மாவு ப்ளஸ் மேகி எல்லாம் இதில் வந்து ஊற்றி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா சோடா உப்பு போட்டிருக்கிறதுனால பொங்கி வரும். மேலே கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கீழ்ப்பக்கம் வந்து ஃப்ரை ஆகிடுச்சி. அதை நம்ம இதை வச்சு ஸ்டிக் வச்சு நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இது பாருங்கள், நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே ரெடி ஆகிட்டு. இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட மேகி பணியாரம் ரொம்பவே ஈஸியாக 2 மினிட்ஸ்லேயே மேகி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.